மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜரின் 999வது பிறந்த நாள் என்று நான் எழுதுகின்ற ராமானுஜர் தொடரின் 245வது நாள். ராமானுஜர் தொடரை தொடர்ந்து பார்த்துள்ளவருக்கும் அவரது பிறந்த நாளை கொண்டாடுபவர்களுக்கும் இந்நாளில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எழுதும் தொடரை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். யார் இந்த பாலகன்? சுவாமி, தங்கள் தாகத்தை தீர்க்க ஜலத்தை அளித்த உபகாரி இந்த பாலகன்தான் சுவாமி. அப்படியா? மிக்க சந்தோஷம் பிள்ளாய். இந்த சிறிய வயதில் நல்ல பரோபகார சிந்தனை. சுவாமி, முதலில் ஜலம் அருந்துங்கள். உன் பெயர் என்னப்பா? நந்த முகுந்த நம்பி சாமி. நந்த முகுந்த நம்பி, அருமையான பெயர், பொருத்தமான பெயர். அந்த கண்ணனின் பெயரை தாங்கியிருக்கும் நீ பார்ப்பதற்கும் அந்த கண்ணனையே ஞாபகப்படுத்துகிறாய். நீ இங்குதான் வசிக்கிறாயா? நான் பக்கத்தூர் தான் சாமி. ஆவூர்னு பேரு. ஆவூர், அதாவது பசுக்கூட்டங்கள் நிறைந்த ஊர், அப்படித்தானே? அடியாத்தாடி, சரியா சொல்லிட்டீங்களே சாமி. எங்க ஊர்ல ஏகப்பட்ட பசுமாடு இருக்கு சாமி. எனக்கும் மாடு மேய்க்கிறது தான் வேலை. தோற்றத்தால் மட்டுமல்ல, நீ செய்யும் பணியில் அந்த கண்ணனையே ஞாபகப்படுத்துகிறாய். உன் பேச்சு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பெரிய நம்பி சுவாமி, இந்த வனம் ஏதோ ஒரு வகையில் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இங்கு 2-3 நாட்கள் தங்கிச் செல்லலாம் என்று தோன்றுகிறது. வெகு தூரம் நடந்ததால் உங்களுக்கும் ஓய்வு அவசியம் சுவாமி. இங்கேயே தங்கலாம். இங்கேயா தங்க போறீங்க சாமி? என்னப்பா இப்படி கேட்கிறாய்? நாங்கள் இந்த வனத்தில் தங்குவதற்கு நீ அனுமதிக்க மாட்டாயா? ஐயோ, நான் அதுக்கு சொல்லல சாமி. இது வறண்ட காடு. சாப்பிடுறதுக்கு காய் பழம்னு எதுவுமே கிடைக்காது. அதுக்கு தான் சொல்றேன். அப்பா முகுந்தப்பா, எங்களிடம் நாங்களே சமைத்துக் கொள்ள ஓரளவு தானியங்கள் இத்தியாதி இருக்கின்றது. மேலும் இருப்பதைக் கொண்டு திருப்தியாக இருப்பவர்கள் நாங்கள். நீ வேறு பக்கத்து ஊரில்தான் இருக்கிறாய். பிறகு எங்களுக்கு வேறென்ன குறை? பெரிய நம்பி சுவாமி, இங்கே தங்குவதற்கு உண்டான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து குடிலமைக்க ஏற்பாடு செய். ஆகட்டும் சுவாமி. வருகிறேன் அப்பா. சரிங்க சாமி. உட்காருங்கள், உட்காருங்கள். மாணவர்களே, வகுப்பு முடிந்தும் உங்களை எல்லாம் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கச் சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? அதை அறிய ஆவலாக இருக்கிறோம் சுவாமி. காரணம் என்னவென்றால், சிறப்பு மாணவர்களான நீங்கள் சமஸ்கிருத இலக்கணத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவேதான் இந்த பிரத்யேக கலந்துரையாடல். இதில் இலக்கணம், சொற்றொடர் அமைப்பு போன்ற பல விஷயங்கள் பேசலாம். தாங்கள் சொன்னது போல இந்த சிறப்பு வகுப்பில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கிறது குருதேவா. உட்கார். இந்த ஆர்வத்தினால்தான்
இலக்கணத்தில் ஈடுபாடும் ஈர்ப்பும் உள்ள குறிப்பிட்ட சிலரை மட்டும் இங்கு அமர்த்தி இருக்கிறேன். நீங்களும் பயமும் பதட்டமும் இன்றி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். அதில் தவறுகள் இருந்தால் அதை நானே நேரடியாக திருத்தமும் செய்வேன். குருதேவா, இலக்கணம் என்பது கூடியவரை கவியேற்றுவதற்குத்தானே பயன்படும். ஏன், வாதங்கள் புரிவதற்கும் இலக்கணம் இன்றியமையாதது. பிரதிவாதங்களின் போது இலக்கண பிழை ஏற்பட்டால் வாதம் பக்கவாதமாக போய்விடும். சரி, போகட்டும். இனி பாடத்தை துவங்கலாம். மேம்பட்ட உயர் வகுப்புகளுக்கு செல்லும் வேளையில் சில பேர் ஆரம்ப பாடங்களையே மறந்து விடுகிறார்கள். உச்சரிப்பும் கர்ண கொடூரமாக ஆகிவிடுகிறது. எனவே அதை சற்று இப்போது சோதித்து விடுவோம். யாராவது தவறாக உச்சரித்தால் அதை மற்ற மாணவர்கள் கண்டுபிடித்து சரியாக உச்சரிக்க வேண்டும். கீர்த்திவாசா, நீ ககார வரிசையை சொல். கக்க கக்கங்க. சரியாக உச்சரித்தாய். உட்கார். கோவிந்தா, நீ டகார வரிசையை சொல். டட்டடட்டன்ன. நல்லது. சரி சபேசா, நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்வாய்? சொல். கரோமி. நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எப்படி சொல்வாய்? குர்மஹா. நீ செய்தாய், இதை சொல். அகரோஹோ. நீங்கள் எல்லோரும் செய்தீர்கள், இதை எப்படி சொல்வாய்? அகூர்ம. இல்லை குருதேவா, அது தவறு. அக்குரும அல்ல, அக்குருத. இதுதான் சரி. சபேசா, பஞ்ச அமிர்தங்கள் எவை? சொல். ஷீரம், ததி, கிருதம், மது, சர்க்கரா. அதாவது பால், தயிர், நெய், தேன் மற்றும் சர்க்கரை. மிகவும் சரியாக சொன்னாய். சரி ராமானுஜா, பஞ்ச கோஷங்கள் என்ன என்ன? அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய மற்றும் ஆனந்தமய. இவையே பஞ்ச கோஷங்கள் சுவாமி. அருமை அருமை. அதுபோல் பஞ்ச பிராணங்கள் எவை? பிராண, அபான, வியான, உதான மற்றும் சமான. அருமை, அற்புதம். உட்கார். மாணவர்களே, அடிப்படை அறிவு சார்ந்த கேள்விக்கான பதிலை மிகவும் திருப்தியாகவே அளித்துள்ளீர்கள். மேலும் உச்சரிப்பும் அதன் அர்த்த விசேஷங்களும் கூட ஒரு மொழிக்கு மிகவும் முக்கியம். இப்போது ஒரு வேத சப்தத்தை நான் மொழிகிறேன், கேளுங்கள். ஹேதத் சாமகாயன் நாஸ்தே இப்படி ஒரு பிரயோகம் உண்டு. இதில் நீட்டி முழக்கி சொல்லப்படும் காலப்பிரமாணம் முக்கியம். இந்த வார்த்தைகளுக்கும் விசேஷ அர்த்தங்கள் உண்டு. இது போன்ற வார்த்தைகளை விசேஷமாக கையாண்ட வாக்கியங்கள் உங்களில் யாருக்காவது தெரியுமா? சுவாமி, அடியேன் ஒரு ஸ்லோகம் சொல்ல விரும்புகிறேன். சொல் பார்க்கலாம். நனோன நுண்ணோ நுண்ணோ நோ நானா நானா நனா நனு நுண்ணோ நுண்ணோ நுணுன்னேனோ நானே நா நுண்ண நுண்ண நுத்து.
சபேசா, ஏனடா சிரிக்கிறாய்? மன்னிக்க வேண்டும் குருதேவா, தாங்கள் ஸ்லோகத்தை உச்சரிக்க சொன்னால் கோவிந்தன் பாட்டு பாடுகிறார். அர்த்தமற்ற பிதற்றலாக அல்லவா இருக்கிறது? ஏன் அப்படி சொல்கிறாய்? தங்கள் முகக்குறிப்பிலேயே தெரிந்ததே. தாங்களும் ஒன்றும் புரியாமல் தானே அவனையே உற்று பார்த்தீர்கள். முட்டாள்! உட்கார். நான் கோவிந்தனை பார்த்தது அர்த்தம் புரியாமல் அல்ல, ஆச்சரியத்தால். கோவிந்தன் சொல்லியது சிறந்த அடுக்கு பதம், ஒன்றே போன்று எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட வாக்கியம். இது ஒரு காவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட சித்திர வாக்கியம். அந்த காவியத்தின் பெயர் கிராதார்ஜுனியம். சரிதானே கோவிந்தா? ஆம் குருதேவா, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம்தான் இது. கோவிந்தன் கூறிய அந்த வாக்கியத்திற்கு விசேஷ அர்த்தமும் இருக்கிறது. கோவிந்தா, இவ்வாக்கியத்தின் பதத்தை சரியாக பிரித்துரைப்பாயா? உரைப்பேன் குருநாதா. எங்கே? எல்லோரும் கேட்கும்படி சொல். நா ஓன நுண்ணகா நுண்ணோனகா நா அனா நானானனாக நனு நுண்ணகா அனுன்னகா நனுன்னேனகா நா அனேநாகா நுண்ண நுண்ண நுத்து. அழகாக பதத்தை பிரித்தாய் கோவிந்தா. அபாரம் கோவிந்தா, அபாரம். கடினமான இந்த ஸ்லோகத்தையும் கண்டு வியக்காதவர்களே இல்லை எனலாம். அதை மிகவும் அழகாக கையாளும் விதத்தை எப்படி அறிந்தாய் கோவிந்தா? சுவாமி, அனைத்தும் ராமானுஜர் அண்ணாவின் கிருபையே ஆகும். அவர்தான் இக்காவிய விஷயங்களை அடியனுக்கு போதித்தார். பலே ராமானுஜா, பலே! பிரமாதமாக போதித்து பயப்படாமல் சபையில் சொல்லும்படி கோவிந்தனை தயார் செய்திருக்கிறாய். ஏதேது நான் இங்கு பலபடியாக பாடம் நடத்துகிறேன் என்றால் நீ தனியாக வேறு பாடம் நடத்துகிறாயா? ராமானுஜா, எனக்கு போட்டியாக இந்த திருப்பூட்குழியிலேயே ஒரு பாடசாலையை தொடங்கி விடுவாய் போலிருக்கிறதே. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. ஏதோ அடியேன் படித்ததை ஆர்வம் மிகுந்த தம்பி ஆயிற்றே என்று அவ்வப்போது இவனுக்கு சொல்லிக் கொடுப்பதுண்டு. இவனும் அதை நன்கு கிரகித்துக் கொள்வான். மற்றபடி அடியேனுக்கு வேறு அபிப்பிராயங்கள் ஏதும் இல்லை. நான் ஒரு வேடிக்கைக்காகத்தான் இப்படி கூறினேன். உட்காருங்கள், உட்காருங்கள். ராமானுஜா, நீ மிகவும் புத்திசாலி. எனக்கும் புத்திசாலிகளை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் நானும் புத்திசாலி. மாணவர்களே, இப்படி பல விஷயங்களை கற்று ராமானுஜன் கோவிந்தனை போல் நன்கு மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். கேட்கும் போது மடை திறந்த வெள்ளம் போல் பல சங்கதிகளை படபடவென அவிழ்த்து விட வேண்டும். இடையூறுக்கு பொறுத்தருள வேண்டும் சுவாமி. வணங்குகிறேன் சுவாமி. என்ன சமாச்சாரம் சம்பூர்ணம்? நன்கொடையாக பொற்காசுகள் வந்துள்ளன. அதை தங்களிடம் தெரிவித்துவிட்டு கைலாசத்திடம் கொடுக்கலாம் என்று வந்தேன். நில்! அந்த பொற்காசு பொதியை என்னிடம் கொடும். என்ன யோசிக்கிறீர்? கொடும். இனி நன்கொடையோ வேறு வகையிலோ தொகைகள் வந்தால் என்னிடமே சேர்ப்பித்து விடும். கைலாசத்திடம் வேண்டாம். ஒருவேளை தாங்கள் ஊரில் இல்லை என்றால் கைலாசத்திடம் சேர்ப்பித்து விடலாமா? வேண்டாம். ஒருவேளை நான் ஊரில் இல்லை என்றால் கோவிந்தனிடம் சேர்ப்பித்து விடும். உத்தரவு சுவாமி. கோவிந்தா, இனி நீதான் மடத்திற்கு வரும் தொகைகளை கணக்கு வைத்துக் கொள்ளப் போகிறவன். ராமானுஜன்
என் அந்தரங்க சீடன் என்றால் நீதான் என் மடத்தின் ஆஸ்திகளை பராமரிக்கப் போகும் ஆஸ்தான சீடன். சுவாமி, அடியேன் தான் இவ்வளவு நாள் தேவைக்கேற்ப செலவு செய்து முறையாக விவரங்களை சம்பூரணத்திடம் தெரிவித்து அவரும் அதை தணிக்கை செய்து விடுகிறாரே. தெரியும், அவர் தணிக்கை செய்வதும் தெரியும், நீ தொகையில் ஒரு பகுதியை உனக்காக தனியாக ஒதுக்கிக் கொள்வதும் தெரியும். அது யாருக்கு, எவ்விதத்தில், எந்த ரூபத்தில் போகிறது என்பதும் எனக்கு தெரியும். அச்சச்சோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. யாரோ தங்களிடம் தவறாக கோள் மூட்டி இருக்கிறார்கள். போதும், நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பது மறந்து விட்டதா? யாதவ பிரகாசனிடத்தில். உன்னை இப்போதும் மடத்தில் வைத்துக் கொண்டு எனக்கு விசிறி வீச அனுமதித்திருக்கிறேனே, அதுவே அதிகம். இனி என்னிடம் வேறு எதையும் எதிர்பார்க்காதே. மாணவர்களே, இப்போது நீங்கள் கலைந்து செல்லலாம். மீண்டும் நாளை வகுப்பில் சந்திக்கலாம். வருகிறோம் சுவாமி. நில், நீ எங்கு வருகிறாய்? தங்களுடன் தங்கள் அறைக்கு. வேண்டாம், என் அறைக்கு நீ இப்போது வர வேண்டாம். உன் அறைக்கு செல். நாளை காலையில் சந்திப்போம். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. Best performer goes to R. Kishore and Dhanush.